திரு ஜென்ராம், இங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய விமர்சனம், அதற்கு பதிலாக கண்டித்திருக்கக்கூடிய முரசொலியினுடைய இந்த கட்டுரை, இது தோழமைக்கு இலக்கணம் அல்ல, கூட்டணி அறம் அல்ல, அரசியல் அறம் அல்ல அப்படின்னு பேசி இருக்கிறது கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளாக இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்ல அப்படிங்கிறாங்க திருமிகு பாலபாரதி. பாலபாரதி, தோழர் பாலபாரதி சொல்வதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதே சமயத்துல அசீஃபும் அதை ரொம்ப முதிர்ச்சியோடு இந்த பிரச்சனையில அவருடைய கருத்தையும் வெளிப்படுத்தினாரு. ஆக திராவிட முன்னேற்ற கழகமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த விஷயங்களை எச்சரிக்கையோடு கையாள்கின்றன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. இதுல தமிழ்நாட்டுல பல்வேறு மாடல்கள் இருந்தாலும் இடதுசாரி மாடல் தான் சிறந்ததுன்னு தோழர் கேபி பேசியிருந்தாரு. அதுல எந்த விதமான சிக்கலும் திமுகவுக்கு அது ரியாக்ட் பண்ணணும்னு ஒரு உணர்வை கொடுத்திருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா காமராஜர் ஆட்சின்னு காங்கிரஸ் சொல்லுது, இடதுசாரி மாடல்னு மார்க்சிஸ்ட் சொல்லுது, திராவிட மாடல்னு திமுக சொல்லுது. யாருக்கு மக்கள் ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரத்தை கொடுக்கறாங்களோ அவங்க அவர்களுடைய மாடல் ஆட்சியை நடத்திட்டு போறாங்க. அதனால இடதுசாரி மாடல் தான் சேர்ந்ததுன்னு கேபி சொல்றதை திமுக அதுக்கு பதில் சொல்லணும்னு நினைச்சிருக்காது. போராட்டத்தை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் என்ன? அனுமதி ரத்து செய்து கைது செய்து விட்டால் முடக்கிவிட முடியுமா? காவல்துறை இந்த அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்ற லெவல் வரைக்கும் திரு கே பாலகிருஷ்ணன் பேசியது எதிர்வினையை தூண்டியிருக்காதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். இப்போது தங்களுடைய அணுகுமுறையை ரொம்ப தெளிவாக திருமிகு பாலபாரதி பேசினாங்கல்ல, அந்த டோன்ல அந்த பேச்சு இருந்தாலும் திமுகவிடமிருந்து எதிர்வினை வந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். எங்க அசீஃபே சரியா சொன்னாரு, டாக்டர் அசீஃபே சரியாக சொன்னாரு. அந்த ஒரு சென்டென்ஸ் தான் அனைத்து தூண்டல்களுக்கும் காரணமாக இருக்க முடியும். இங்கு அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலையை அறிவித்து விட்டீர்களா அப்படின்னு முதலமைச்சரை நோக்கி கேட்கிற கேள்விதான் அவர்களுடைய எதிர்வினையை தூண்டி இருக்க கூடும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அது பாசிசத்தை எதிர்க்கிற நீங்க என்ன பாயாசமா அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு நிகரான ஒரு ஸ்டேட்மெண்ட். அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலை அப்படின்னு மோடி 2014 இருந்து இந்தியாவில் ஆட்சி செய்யும் போது அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலையை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை மார்க்சிஸ்ட் கட்சி உட்பட அனைத்து இந்தியா கூட்டணி கட்சியினரும் பல்வேறு தனி நபர்களும் பொது வெளியில பேசிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல அவர்களுக்கு நிகராக, அவர்களோடு சரிசமமாக, அவர்களோடு பாசிசத்தோடு சமமாக எதிர்க்கக்கூடியவர்களை விஜய் எப்படி பேசினாரோ அதே மாதிரி அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலையை சட்ட ரீதியாக, ஜனநாயக ரீதியாக தேர்தல்கள் மூலம் அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சியில் அமர்ந்து கொண்டு அனைத்து மக்களுடைய உரிமைகளையும் மறுக்கக்கூடிய நெருக்கடி நிலையை அறிவிக்கப்படாமலே மோடி செயல்படுத்துகிறார்னு எப்படி பேசுகிறோமோ அதே பிளாட்ஃபார்ம்ல கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற திமுகவை வைத்து பேசுவது திமுகவுக்கு கண்டிப்பாக ஒரு நெருடலை கொடுத்திருக்கும். சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை உட்பட பொது பிரச்சனைகளுக்காக கிட்டத்தட்ட 29 போராட்டம் நடந்தது இல்லையா? அப்பெல்லாம் அப்படி பேசல. தங்கள் கட்சியின் மாநாடு நடக்கிறது, ஒரு 3 நாள் மாநாடு நடக்குது, அந்த மாநாட்டுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டு பிறகு மறுக்கப்படுகிறது அப்படின்னும் போது அதுல ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடாகவும் ஒரு ஜனநாயக பூர்வமா நடக்கக்கூடிய ஒரு மாநாட்டுக்கு கூட காவல்துறை அனுமதி கொடுக்காதா அப்படிங்கிற அடிப்படையில் எழுந்த வெளிப்பட்ட சொற்களாக அதை பார்க்க கூடாதா? இது போன்ற ஆர்ப்பாட்டத்துக்கான அனுமதி, போராட்டங்களுக்கான அனுமதி, யாருடைய அனுமதிக்காகவும் மக்களுடைய போராட்டங்கள் காத்திருப்பது இல்லை. இது எல்லாமே கம்யூனிஸ்டுகளுக்கு ரொம்ப நல்லாக தெரியும். ஆக இங்க அனுமதி கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னா அரசியல் ரீதியாக திமுகவோடு ஒரு பக்கம் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு உறவு இருக்கு, நிர்வாக ரீதியாக சிக்கல்கள் அரசுக்குள்ள இருக்கு, அமைப்பு ரீதியான சிக்கல். இப்ப ரகு பேசும்போது தெளிவாக சொன்னாரு, போலீஸ்ங்கிறது ஸ்டேட்டோட குணத்துல அரசாங்கங்கள் மாறினால் போலீஸோட குணம் மாறிடாது. அவங்க வேறு விதமான அணுகுமுறையை கையாளுகிறார்கள். உண்மைதான், இது புதுசும் இல்ல. ஜி ராமகிருஷ்ணன் ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போனாரு, அவர் கையில இருந்து கொடியை பிடுங்கினாங்க, கொடியை வச்சுட்டு போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு ஆட்சி வந்த புதுசுலேயே 2022 அந்த ரேஞ்சிலேயே ஒரு பிரச்சனை வந்தது. அதே போல எல்லா இடங்கள்லயும் எல்லா கட்சிகளுக்கும் காவல்துறையால சிக்கல்கள் இருக்கு. காவல்துறையினுடைய அணுகுமுறை காவல்துறையாகவே இருக்குது. அவங்களுக்கு RSS பேரை
பேரணிக்கு பெர்மிஷன் கொடுக்கறதும் மார்க்சிஸ்ட் கட்சி மாநாட்டுக்கு முன்னாடி நடத்துற பேரணியும் அவங்களுடைய பார்வையில ஒன்றாக இருந்து தொலைக்குது. அது சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை. ஓகே, அப்ப அந்த நேரத்துல அரசு அதை வழிகாட்டக்கூடியது தானே அவர்களுடைய கோரிக்கை, அவங்க கேட்கறது அதுதானே. அதத்தான் திமுக கட்டுரையில முரசொலி கட்டுரையில சொல்றாங்க. நீங்க கூப்பிட்டால் பேசக்கூடிய இடத்துல தானே ஸ்டாலின் இருக்காரு, நீங்க ஏற்கனவே பல முறை பேசியிருக்கீங்க தானே இந்த மாதிரி விஷயங்களை. அப்போ அவங்க கிட்ட பேசி அதற்கான தீர்வு காண்பதற்கு பதிலாக நீங்க பொது வழியில இந்த பேச்சை கொண்டு வந்தால் எப்படி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுவும் கூட பகை முரண்பாடுகளை எப்படி கையாள்வது, பகையற்ற முரண்பாடுகளை எப்படி கையாள்வதுங்கிறதும் கம்யூனிஸ்டுகளுக்கு நல்லா தெரியும், திமுக இருக்கக்கூடியவர்களுக்கும் நன்றாக தெரியும்னு நான் நம்புறேன். அதனால அது ஒரு கையால் அரவணைத்துக் கொண்டே இன்னொரு கையால் விமர்சனம் செய்வது அப்படிங்கிறது தான் அவர்களுடைய அணுகுமுறை. அந்த தோழமை சுட்டல்கள் தான் நடந்துட்டு இருக்குது. என்ன பிரச்சனைனா, ஏன் 2026 தேர்தலோட இதை முடிச்சு போட்டு பார்க்க வேண்டியது இல்லைங்கிறது உண்மையாக இருந்தாலும் ஏன் பார்க்க வேண்டியது ஆகிறது அப்படிங்கிறதையும் சேர்த்து புரிந்து கொள்ளணும். புதிய இந்தியால ஒவ்வொரு நாளும் பெர்ஸ்பெக்டிவ் போராட்டங்களை நடத்தி கொண்டே இருக்க வேண்டிய தேவை இருக்குது. அபூர்வமாக சில மாநிலங்கள்ல தான் இந்தியா கூட்டணியை சார்ந்த மாநில ஆட்சிகள் இருக்கின்றன. அதுல 1000 குறைபாடுகள் இருந்தாலும் அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இருக்கு. அதனால அவர்களோடு வரக்கூடிய முரண்பாடுகளை பொது வழியில் கொண்டு போவதற்கு பதிலாக நீங்கள் பேசி தீர்த்து கொள்வதற்கான ஒரு போரத்தை இந்த 3.5 ஆண்டுகள்ல உருவாக்கி இருக்க வேண்டும், உருவாக்கி இருக்கலாம். அதற்கு 2 தரப்புமே அதை பரிசீலித்து அடுத்து வரும் காலங்களிலேயாவது அதை உருவாக்க வேண்டும். அதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்காம எல்லாருமே பொது வழியில பேசிக்கொள்வது அப்படின்னு முடிவெடுத்தால் அது வெளியில காத்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கும் சொல்றாங்க 2026 இந்த கூட்டணி இப்படியே இருக்காது, உறுதியாக பிளவுபடும் சொல்றவங்க இருக்கிறாங்க. அவங்க முதல்ல விசிகேவை வச்சு பண்ணாங்க. விசிகே பிரச்சனை முடிஞ்ச போதே நான் ஒரு சில நிகழ்ச்சிகள்ல நான் பேசும்போது சொன்னேன், அடுத்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். அவர்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்பும் விதமாக ஒரு அழுத்தத்தை கொடுப்பார்கள். அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணுனாங்கன்னா அது ஒரு சிக்கலாக வரும்னு சொன்னேன். அது இன்றைக்கு நடந்திருக்குது. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் பாலா, சமூகத்துல அரசியல் உணர்வு மட்டம் இருக்குல்ல, மட்டம் இல்ல, அரசியல் உணர்வு நிலை, அந்த நிலை சமூகத்துல பல்வேறு படிநிலைகள்ல இருக்கு. அது சமூகத்துல மட்டும் இல்ல, ஒவ்வொரு கட்சியிலும் அதே மாதிரி உணர்வு நிலை வெவ்வேறு வகையில இருக்கு. என்ன பிரச்சனைனா, இப்ப சமூக ஊடகங்கள் எல்லாருடைய கையிலயும் இருக்கு. மிக உயர்ந்த அரசியல் நிலையில இருக்கக்கூடிய பாலபாரதிக்கும் சமூக ஊடகம் இருக்கு. எதுவுமே தெரியாம மொட்டையாக நான் சிபிஎம் ஆதரிக்கிறேன்னா என் கையிலையும் ஒரு சமூக ஊடகம் இருக்கு. அவங்க பக்குவமாக முதிர்ச்சியாக கையாள்வதை போல நான் கையாள மாட்டேன். அதே மாதிரி திமுகலையும் முதலமைச்சர் கையாளும் விதம் வேற, அமைச்சர்கள்ல சிலர் கையாளக்கூடிய விதம் வேற, நிர்வாகிகள்ல ஒவ்வொருவரும் கையாளக்கூடிய விதம் வேற. இந்த வேறுபாடுகளை புரிந்து கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகளை முதிர்ச்சியாக கையாள்வதற்கு ஒவ்வொருவரும் தயாராக இருந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனை தீரும். ரொம்ப முக்கியமான புள்ளியை தொட்டிருக்கீங்க திரு ஜென்ராம். எதிரணியில இருக்கக்கூடியவர்களுடைய சதிக்கு பலியாவது தாண்டி ஊடகங்களுடைய பேசுபொருளுக்கும் தீனி போடுற மாதிரி ஆயிரும். சரி, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்ல, பேசுவோம். திருப்பாக்கி, இங்கே போராட்டத்திற்கான அனுமதிகள் தொடர்பான விமர்சனம் தொடங்கி முரசொலியினுடைய பதில் விமர்சனம் அல்லது கண்டனம் வரைக்குமாக எப்படி பார்க்கிறீங்க? புதிய மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற பே சண்முகமும் நாங்க திமுகவோட நிழல்ல இல்ல, அதே நேரத்தில் மதவாத சக்தியான பாஜகவை எதிர்க்கணும் அப்படின்னா நாங்க ஓரணியில நின்று அதை எதிர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார். முதல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் இயக்கத்தினுடைய மாநில செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிற சண்முகத்துக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இந்த இந்தியாவை பொறுத்தவரை என்னுடைய பார்வை ஊழல் புகார்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு கொள்கை சித்தாந்தத்தில் கொள்கையில் உறுதியாக இருக்கிற ஒரே இயக்கம் என்று நான் கருதுவது, உறுதியாக கருதுவது, 40-50 ஆண்டு காலமாக கருதுவது மார்க்சிஸ்ட் கட்சி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட எமர்ஜென்சி ஆதரிச்சது, இந்திரா காங்கிரஸோடு இருந்தது, காங்கிரஸ் கட்சியோடு இருந்தது. ஆகையினால மார்க்சிஸ்ட் கட்சி கன்சிஸ்டன்சி இருக்கு. நீங்கள் சொன்னீங்க, புள்ளியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். எமர்ஜென்சியை அடுத்து ஜனதா கட்சி அரசு அமைக்கும் போது மார்க்சிஸ்ட் கட்சி வெளியிருந்து ஆதரித்தது.